ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்க்கணும்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடிஷ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 3 வாழைக்காய் அந்தமாதிரி தோல் லேசாக சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த வாழைக்காயை பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும். இந்த வாழைக்காய் வந்து உடஞ்சி, அதாவது தண்ணியில் வந்து கரைஞ்சி போகாமல் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும். அதிக நேரம் வேக வச்சோன்னா அந்த தண்ணியிலேயே இந்த வாழைக்காய் எல்லாமே கரைஞ்சி போயிடும். வாழைக்காய் வேக வச்சா அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்ததும் 7லேருந்து 8 பல்லு பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 2 கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த வாழைக்காயை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழைக்காய் எல்லாமே நல்லா உடஞ்சி போயிடும். அதனால் ஜென்டிலாக இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துனா நல்லா டேஸ்டியான காரசாரமான வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் லெமன் சாதம், ரசம், தயிர் சாதம் எது கொடுத்தாலுமே இந்த வாழைக்காய் பொரியல் வந்து வச்சு கொடுத்தோன்னா சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வருவாங்க. டேஸ்டியாக இருக்குங்க அந்த வாழைக்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.